தாய் வீடு ஜூலை மாத இதழ் 2026. முலையறு காதை பெண் துயர பெருங்கதை பாகம் 17. எழுத்துருவாக்கம் மாசித்தி விநாயகம். குரல் வடிவம் கு. பிரபு. ஆயிரம் ஆண்டுகால இருளைக் கடந்தும் பெண் இன்றும் பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறாள் சுயம்பு என்னும் புதிய ஒளியோடு என்பதற்கு அர்த்தமாக நெடுந்தீவு கரையில் திக்காட்டம்மன் ஒளி வீச தனித்து உட்கார்ந்திருந்தாள். அந்த தீவில் முத்தரின் வீடு எப்போதும் களை கட்டி சந்தோஷம் நிறைந்திருக்கும். முத்தருக்கு என்னவோ 5 பிள்ளைகள்தான். மூத்தவளுக்கு திருமணமாகி பேரன் உண்டு. அவன் தாத்தாவின் அலாதி பிரியமுடையவன். அவனை சிட்டு என்று அழைத்து மகிழ்வார் தாத்தா. பெயருக்கு ஏற்ப அவனும் படுசுட்டி எந்த நேரமும் பறந்து திரிவான். ஊரிலே உள்ள பிள்ளைகள் உறவுகள் என எப்போதுமே அந்த வீடு உயிர்ப்போடு இருக்கும். இரவு வந்தால் தான் நுளம்பு தொல்லை. முத்தர் எரிந்து கொண்டிருந்த காவோலை சுவாலையிலே நுளம்பு விரட்ட பூனை மயக்கி இலைகளை வெட்டி போட்டுக் கொண்டிருந்தார். மனிதர்க்கு மட்டுமல்ல, தன் மாட்டு பட்டிக்கும் அந்த புகையை பரவச் செய்து நுளம்பை விரட்டிய பிறகுதான் அவருக்கு நித்திரை. விடிந்ததும் சாமி வயலுக்கு போக வேண்டும். வலது கால் பெரிவிதல் பெரிய காயம் இருந்தது. விண் என்று வலித்தது. நேற்று இரவிலே வெள்ளச்சி என்று பெயர் வைத்த அவரின் பசுமாட்டை நெடுநேரமாகியும் காணாமல் அதன் கன்று கதறி தவித்தபடி இருந்தது. மாட்டை பார்க்கவென விரைந்தார். நல்ல நிலா ஒளி. தூரத்தை வெள்ளையாய் வெள்ளச்சி படுத்திருந்தது. வீட்டுக்கு வராமல் இங்கே வந்து படுத்திருக்கிறாய், எழும்படி வெள்ளச்சி என்று காலால் ஓங்கி உதைவிட்டார். கால் உடைந்து போனது போல பெருவலி. அது மாடல்ல, வெள்ளையாய் கிடந்த கல்லிலே கால்பட்டு ரத்தம் வடிந்தது. வர வர கண்ணும் பார்வையும் குறைந்து போகின்றது. வலியால் துடித்தபடி வீட்டிற்கு வந்தார். வீட்டின் முன் கன்றோடு நின்றது வெள்ளச்சி. காலிலே அடிபட்ட கதையை வெளியே சொல்ல முடியாது. நினைத்து சிரித்தபடி திண்ணையிலே சாய்ந்தார். பனைமரங்கள் மலார் என பனங்காய்களை உதிர்க்கின்ற சத்தத்தில் கண்ணயர்ந்த அவரை அதிகாலை கோழிகள் கூவி எழுப்பின. கருகி சாம்பலாய் கிடந்த பூனை மயக்கி சாம்பலையும் கருகி போன காவோலியையும் கூட்டி தள்ளிவிட்டு பட்டி மாட்டிலே பால் கறப்பதற்காக கையில் எடுத்த கடையாலோடு பட்டிக்கு சென்று பால் கறந்தார். பாலை கடையாலோடு மகளிடம் கொடுத்த முத்தர் தென்கரை சாமைத்தரைக்கு போக வெளிக்கிட்டார். வெளியே கிழக்கு வெளிக்கத் தொடங்கியது. சாமித்திரைக்கு விரைவாக போனால்தான் வந்து விழும் குருவிகள் புறாக்களை கலைத்து பயிரை காப்பாற்றலாம். அவர் புறப்பட்டார். திண்ணையிலே பலரும் படுத்துறங்கிக் கொண்டிருந்தார்கள். மாரிகாலம் தாங்க முடியா நுளம்புக்கடி இப்போது பரவாயில்லை. ஊனை மயக்கி ஊரிலே எங்கும் வளர்வதால் நுளம்புகளை ஓரளவு கட்டுப்படுத்த முடிகின்றது. திண்ணைகள் வைத்து கட்டிய வீடுகள் பாக்கியம் பெற்றவை. உறவுகளை இருத்தி வைத்து பேசச் செய்பவை. மனிதரை மனிதரோடு நெருங்கி வரச் செய்வது தானே வீடு. நேரத்தோடு எழும்பினது நல்லதா போச்சு. பெருக்கடி தாண்டி தாளம்பூ குளம் கடந்து நடந்தால் வயற்புறங்கள் தெரியும். தெற்கு கடற்கரையை ஆண்டியிருந்தது இவரது சாமித்தரை. சாமை ஆடிப்பட்டத்திலே தேடி விதைக்கின்ற மானாவரி பயிர். வறட்சியை தாங்கும் பயிர் என்பதால் இது நெடுந்தீவு போன்ற வறட்சி மிக்க நிலங்களில் பயிரிடப்படுகின்றது. குறுகிய காலத்தில் நல்ல விளைச்சலை தரக்கூடியது சாமை. கையாலே விதைத்து காக்கின்ற இப்பயிரின் விதையிலே மாவுச்சத்தும் அனைத்து புரதங்களும் செமிபாடைய செய்கின்ற நார்ச்சத்துக்களும் இருப்பதை ஒரு வைத்தியர் போல முத்தர் சொல்லி பாடம் எடுப்பார். இந்து கடலுக்குள் அள்ளுப்பட்டு சவரி முத்தரின் சாமித்தரைக்கென்றே வருவது போல அந்த கூளக்கிடாக்கள் வெள்ளை முனையாலே வந்து குவிந்திருந்தன. விதைத்து வளர்ந்து சாமி பயிர்களை அவை தின்பதில்லை. ஆனால் வயல்களிலே நடந்தும் கிடந்தும் கொஞ்சியும் குதித்தும் சாமைகள் படாத பாடுபடும். அப்போதுதான் வெள்ளை கடற்கரையை சூழ்ந்த கூளக்கிடாக்கள் மத்தியிலே கடலிலே இருந்து காப்பாற்றப்பட்ட 2 பேரையும் கண்டார். பதறிப்போன மாரிமுத்தர் எனப்படும் முத்தர் ஓடிச் சென்று அவர்களை அரவணைத்தார். நல்ல வேளையாக உயிர் பிழைத்தீர்கள் என்றபடி நெருப்பு மூட்டி ஒத்தடம் கொடுத்தார். இளநீர் பிடுங்கி கொடுத்தார். இருவரும் குடித்தார்கள். அவர்கள் தங்கள் கதையை சொன்னார்கள். கடவுளே, இந்த பறவைகளா எங்களை காப்பாற்றின? எதுவும் உமக்கு தெரியவில்லை. சமுத்திரத்திலே இருந்து எப்படி கரையொதுங்கினோம் என்பது கூட எமக்கு தெரியாது என்றாள் செண்பகம். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. கூளக்கிடாக்கள் தான் நீந்தியும் மிதந்தும் உங்களை இந்த தீவுக்கு கொண்டு சேர்த்தது என்றான். அவர்களை கடலிலே இருந்து கரை சேர்த்த தம்பித்துரை. முத்தருக்கு பெருமகிழ்ச்சி. இந்த கரையில் பிணங்கள் தான் பெருவாரியாக வந்தடையும். இன்றைக்கு உயிரோடும் மனிதர்களாக நீங்கள் வந்துள்ளீர்கள். முத்தர் தெக்காட்டம்மன் என்னும் கண்ணகி தெய்வத்திடம் அவர்களை அழைத்துச் சென்றார். ஊர்காக்கும் தாயே, உன் பிள்ளைகளை ஆசீர்வதி என்றார் முத்தர். முலையறுத்த திருமா உண்ணியாய் இத்தீவில் காக்கும் கண்ணகி அம்மா, நீதான் எங்கள் பகவதி தாய். எங்களை இங்கே கொண்டு சேர்த்தாய். செண்பகம் சிந்தை கலங்கி பெருங்குரலிலே அழுதாள். ராமேஸ்வரத்திலிருந்து தங்களை காப்பாற்றவென்றே கடவுளாக தொடர்ந்தவை இந்த கூழாக்கடாக்கள் என்றார்கள் கணேசனும் செண்பகமும். சவரிமுத்தர் நம்புவதா வேண்டாமா என்று சங்கடத்தில் இருந்தார்.
சொண்டு சிவப்பும் உடம்பு வெள்ளையுமாய் இந்த கூளக்கிடாக்கள் வானிலே பறக்கின்ற அழகே தனிச்சிறப்பு. வெண்பஞ்சு பொதியென மேகக் கூட்டமாய் பறக்கும் அவற்றின் கூரிய சொண்டுகள் சூரிய ஒளியிலே இரத்தச் சிவப்பாய் ஒளிரும். மேகக் கூட்டத்தோடு கூட்டமாய் அவை வசந்த காலத்திலே வந்து அந்த சிறு தீவை கபலீகரம் செய்கின்றன. அவற்றை கூளக்கிடாக்கள் என ஊர் மக்கள் அழைத்த போதும் அதன் உண்மை பெயர் அறிந்திலர். கூளக்கடாக்கள் இந்த தீவிற்கோ இலங்கைக்கோ தமிழகத்திற்கோ சொந்தமானதல்ல. அவை வலசை பறவைகள், வருகை தரு பறவைகள். அவை எங்கிருந்து வருகின்றன என்று எவருக்கும் தெரியாது. அவை இமயமலை தாண்டி வருவன என்றும், தென்னாப்பிரிக்கா பறவைகள் என்றும், ஐரோப்பிய பறவைகள் என்றும், துருவப் பறவைகள் என்றும் ஆளுக்கு ஒவ்வொரு கதை சொல்வார்கள். காலத்திற்கு காலம் வந்து போகும் அவற்றிற்கு ஓர் ஒழுங்குண்டு. சென்ற வருடம் வந்த அதே பறவைகள் தான் இந்த வருடமும் அதே காலத்தில் வருகின்றன என்றார் முத்தர். இவற்றை நன்கு அவதானித்த தீவின் முதியோர்கள் அவற்றின் அங்க அடையாளங்களையும் அவை தங்கப் போகும் இடங்களையும் அப்படியே சொல்வார்கள். மணிக்கூடே அறியா காலத்திலும் மணிக்கணக்கை தவறாது கணத்த கணியர்களின் ஊரிலே இது கூட அறிய மாட்டார்களா என்ன? தாளம்பு குளத்தை அண்டிய ஆட்புகா பற்றை காட்டின் ஒவ்வொரு மரமும் அவை ஒவ்வொன்றும் இருக்கின்ற வீடாகும். பரமன் ஊரிலே கற்றப்புல்காரன். அவன் குறிபார்த்து அடிப்பதில் எதுவும் தப்பாது. படிப்பை தவிர மற்ற அனைத்தும் அவனுக்கு அத்துப்படி. தென்னை பனைகளிலே அணிலைப் போல அலாக்காக அவன் தாவி ஏறும் அழகே தனி. அவன் வைத்திருக்கும் கெற்றப்போல் உள்ளூர் கொக்குகளை, தாராக்களை, குருவிகளை, முயல்களை விழுத்துகின்ற அவனால் வெளியே இருந்து வருகின்ற கூளக்கிடாக்களை வேட்டையாட முடிவதில்லை. அவன் அவைக்கு வைக்கின்ற குறி ஒவ்வொன்றும் பல வேளை தப்பித்துவிடும். சில வேளைகளில் அவற்றில் பட்டும் அவற்றிற்கு அது எந்த பாதிப்பையும் தருவதில்லை. அதில் ஒன்றையாவது எப்படியாவது விழுத்திவிட வேண்டும் என்பது அவனது நெடுநாள் எண்ணம். ஆனால் அது நடந்த பாடில்லை. இம்முறையும் கெற்றப்போலி எடுத்து வானத்திலே சுழன்ற கூளக்கடா கூட்டத்திலே ஒன்றை குறிபார்த்து அடித்தான். அடித்த கணத்தில் செட்டை சிதைந்து தலைகுப்புற நிலத்திலே சாய்ந்தது கூளக்கடா. அவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. ஓடிச் சென்று தூக்கினான். தூக்க முடியா பாரம். நல்ல இறைச்சி, இன்றைக்கு வேட்டைதான் நினைத்து கொண்டான். அடே, பெருங்குரல் எடுத்து கத்தினார் முத்தர். பரமனுக்கு பக்கத்து வீடு, தந்தையாரின் சிநேகிதன். ஊரிலே அநியாயம் நடந்தால் தட்டி கேட்க துடிக்கின்ற துணிச்சலான ஆள் முத்தர். பரமனுக்கும் முத்தரை கண்டால் பயம். 2 புதியவர்களோடு வந்த முத்தரை ஓர் தினுசாக பார்த்தான் பரமன். என்ன வேலையடா இது என்றார். அன்னை, நல்ல இறைச்சி என்றான் பரமன். அடே, இதுகள் பனிக்குளிலிருந்து தப்புவதற்காக பெரும்பாடுபட்டு 1000 மைல் கடந்து விண்ணை கிழித்து இந்த மண்ணில் இறங்குபவை. இந்தா பார், இப்போ இவைகள் 2 பேரையும் காப்பாற்றி நெடுந்தீவு கரையில் தள்ளிவிட்டதும் இதுகள்தான். தண்ணீருக்குள் இரவெல்லாம் நனைந்து மனித உயிர் காத்த இவைகளையே கொல்லலாமா? இந்த தீவு அவைகளின் காதல் பூமியடா. இதை போய் சாகடிக்க பாத்தியே என்றார் கவலை தோய்ந்த குரலில். பரமனுக்கு தலைகால் புரியவில்லை. அவன் இது பற்றியெல்லாம் சிந்திப்பவனல்ல. கூளைக்கடா காலை உதறியது. இது வெள்ள சீவன் அண்ண, இன்னும் சாக இல்லை என்றான் பரமன். முத்தருக்கு சந்தோஷம். நல்ல வேளை சாகவில்லை என்றபடி கூளைக்கடாவை அவனிடமிருந்து வாங்கினார். கடல் தண்ணீருக்குள் நெடுநேரம் இருந்த அவற்றின் செட்டை மட்டும் மடிந்து சிதைந்து போயிருந்தது. பக்கத்து பெரியாரி வேதநாயகம் பரிசோதித்து பார்த்ததில் பறவைக்கு ஒன்றுமில்லை. சின்ன 10 போட்டால் சரி என்று 10 போட்டார். பெண் கூளக்கடா என்றும் முட்டையிட தயாராக உள்ளது. அது இனித்தான் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். அதை போய் கொல்ல பாக்குறியே என்றார் பெரியாரி. பெரியார் யாரும் அப்பற்ற கூட்டாளி. பரமன் பயந்தான். தெரியாமல் செய்து போட்டன், அப்பரட்ட சொல்லி போடாதேன்னு. அவர்களை பின்தொடர்ந்தது அந்தரித்து அலைந்து கொண்டிருந்த அந்த பறவையின் ஆண் துணை. பரமனுக்கு பார்க்க பரிதாபமாக இருந்தது. பாத்தியா, அது இந்த துணைப்படுகிற பாட்டை. இது செத்திருந்தால் கடலுக்குள் அந்தரிச்சு 2 சீவனையும் காப்பாற்ற வேண்டும் என்று எத்துணை துடியாய் துடித்திருக்குதல் இந்த வாயில்லா ஜீவன்கள். உயிர்கொலை பாவம் என்றார் முத்தர். எவ்வுயிரிலும் நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்றார். மாட்டுக்கன்றை கொன்றதற்காக தன் மகனையே பலி கொடுத்த பெருமையுள்ள மக்களடா நாம் என்றார். ஒரு பறவையை கொல்வதிலுள்ள பெரும் வில்லங்கத்தை இந்த கோணத்தில் பரமன் என்றைக்கும் பார்த்தவனல்ல. கணேசனையும் செம்பகத்தையும் இந்த கடற்பறவைகள் தான் காப்பாற்றின என்பது அவனுக்கு பெரும் அதிசயமாக இருந்தது. அவனுக்கு இயற்கையின் ஆணை விளங்கியது போலவும் விளங்காது போலவும் இருந்தது. கூளக்கடாவை கொல்ல பார்த்ததற்காக என்னை கொல்ல போறீர்களோ முத்தண்ணை என்றான் பரிதாபமாக. கொன்றால் பாவம், திண்டால் போச்சென்றோ நினைச்சன். இது மனுஷரை காப்பாற்றும் கடவுளென யார் கண்டது என்றான் பரமன். இதெல்லாம் வெறும் பறவை அல்ல, இதற்கும் உணர்வுகள் உண்டு. மனுஷன் மாதிரி தன் காதலிக்கு நேர்ந்த துயர் தாங்காமல்
அந்த மரத்திற்கும் இந்த மரத்துக்குமாய் தாவி உன் பின்னாடி வருகின்ற இது இந்த இணைக்கு என்ன பதில் வைத்திருக்கின்றாய் நீ என்றார் முத்தர். இந்த பறவைகள் என்ற காதலும் கணேசன் சம்பவத்தின் காதலும் எல்லாம் ஒன்றுதான். காதலில் மிருகக் காதல் மனித காதல் என்று ஒன்றுமே வேறுபாடில்லை. இதை குறுந்தொகை பாடல் அற்புதமாய் சொல்லும். யாயும் நியாயும் யாராகீரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புலப் பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. அதாவது நானும் நீயும் எவ்வாறு ஒருவரை ஒருவர் அறிந்தோம், முன்பின் அறியாதவர்கள் நாம். அவ்வாறிருந்தும் நம் அன்புடைய நெஞ்சங்கள் உழுது பண்படுத்தப்பட்ட செம்பாட்டு நிலத்திலே பெய்த மழை நீர் போல கலந்து விட்டனவே. எனவே காதலின் பெருமை என்பது அதன் பொருள். அதை அறிந்தவைதான் இந்த கூழக்கிடாக்கள் என்றார் முத்தர். அதை தானும் உணர்ந்தது போல முத்தர் கையிலே இருந்து செம்பகத்தின் கைக்கு அன்போடு தாவியது பெண் கூழக்கிடா. அந்த குருவிகளை பார்க்க பரிதாபமாக இருந்தது பரமனுக்கு. உண்மையிலே அவனது கரையா மனதையும் கரைய வைத்தது அந்த காட்சி. இது அவனுக்கு புது அனுபவம். தம்பி, எவ்வுயிரிலும் ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை, எல்லாம் சமம் என்றார் முத்தர். அவரோடு மல்லு கட்ட முடியாது. அவர் சம தர்மம் பேசுகின்ற கம்யூனிஸ்ட் மாதிரி பரமனுக்கு பலவற்றை சொன்னார். அவனுக்கு அந்தரிச்சு வந்த கூழக்கிடாக்கள் பாவம் என்று மட்டும் தோன்றியது. தொடரும். நன்றி.